சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமொய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே ஆட்சியர்களுடைய இல்லத்திற்கெல்லாம் சென்று அங்கே வெண்ணெயை உண்பது, வெண்ணெய் வைத்திருந்த பாத்திரத்தை உடைத்து விடுவது என்று இப்படி பல பல தீம்புகளை எல்லாம் செய்தான். ஒரு இல்லத்திற்கு சென்றான். அங்கே காய்ச்சுவதற்காக வைத்திருந்த பாலை அப்படியே சாய்த்து பருகிவிட்டானான். அப்படி ஒரு கோபிகை சொல்லுகிறாள். மற்றொரு கோபிகை சொன்னாள். என்ன சொன்னாள்? நோன்புக்காக வைத்திருந்த அந்த கண்ணல், அதாவது சென்னல் அரிசியாலே சமைக்கப்பட்ட அந்த பதார்த்தம், இவற்றையெல்லாம் உண்டு விட்டான் என்று இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தையும் ஓரொரு புகாரை செய்து கொண்டே வருகிறாள். ஒவ்வொரு புகார் சொல்லுகிற பொழுதும் யசோதை என்ன செய்கிறாள்? கண்ணனை வந்துவிடு வந்துவிடு என்று அழைக்கிறாள். ஆனால் இவர்கள் புகார் சொன்னதற்கு சேர அவள் யசோதை கண்ணபிரானை சற்று கடிந்து கொண்டு அழைக்க வேண்டாமோ? அப்படி கடிந்து கொண்டு அழைக்கவில்லையாம். பின் எப்படி அழைக்கிறாள் என்றால், மிகவும் அன்போடு அவனை தோத்திரம் செய்து, கண்ணா நீ இங்கே வந்துவிடு வந்துவிடு என்றுதான் அவள் அழைக்கிறாளாம். அப்படி அழைக்கின்ற அந்த பாசுரத்திலே இப்பொழுது நாம் அந்த பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 9ஆம் திருமொழியிலே 8வது பாசுரம், அதை நாம் இப்பொழுது அனுபவிப்போம். இந்த பாசுரத்திலேயும் யசோதை கண்ணனை மிகவும் அன்போடு அழைக்கிறாள். கேசவனே இங்கே போதராயே, தில்லேனென்னாதிங்கே போதராயே, நேசமிலாதாரகத்திருந்து நீ விளையாடாதே போதராயே. பூரணம் சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரம் நின்ன விடத்தில் நின்று தாய் சொல்லுக் கொள்வது கண்மங் கண்டாய் தாமோதராய் இங்கே போதராயே. யசோதை கண்ணனை அழைக்கிற பொழுதே என்னவென்று அழைக்கிறாள் பாருங்கள். கேசவனே இங்கே போதராயே. கேசவன் என்னால் நல்ல சுருண்ட கேசத்தை உடையவன். என்ன அழகு, என்ன அழகு! இந்த அழகு ஒன்றுக்கே இவன் எவ்வளவு தீம்பு செய்தாலும் பொறுத்து கொள்ளலாமே. ஆனால் துளி கூட அதெல்லாம் இவர்களுக்கு இல்லை என்று அவள் மனத்திலே எண்ணிக்கொள்ளுகிறாள் போலும். ஆயினாலே கேசவனே இங்கே போதராயே என்று சொன்னவள் மேலே என்ன சொல்லுகிறாள்? கில்லேன் என்னாதே போதர. கில்லேன் என்னால் நான் வரமாட்டேன் என்று சொல்லாமல் நீ வந்து விடு. என்ன சொன்னாலும் இவன் வரமாட்டேன் என்கிறான். ஏனென்றால் அவனுக்கு மற்றையோர்களுடைய அகங்களிலே சென்று தீம்பு செய்வதுதான் அவனுக்கு மிகவும் இனிமையாயிருக்கிறதே தவிர அவனுக்கு தன்னுடைய இல்லத்திற்கு வருவது அவ்வளவு இனிமையாக இல்லை போலும். ஆயினாலே அவனை பார்த்து கில்லே நன்னாது இங்கே போதராயே என்று சொன்னாளாம். அம்மா, நான் எங்கே போய்விட்டேன்? எல்லாம் நம்முடைய ஆயர் மனைகள் தானே, ஆட்சியர்கள் எல்லாரும் நம்மை சேர்ந்தவர்கள் தானே, அவர்கள் வீட்டிற்குத்தானே நான் போகிறேன், ஏன் என்னை நீ அழைக்கிறாய் என்று யசோதையை பார்த்து கண்ணன் கேட்கிறான். உடனே சொல்லுகிறாள் யசோதை, நேசமிலா ஆதாரகத்திருந்து நீ விளையாடாதே போதராயே. அப்பா, நேசமில்லாதார் அவர்களெல்லாம் உன்னிடத்திலே அன்பு உடையவர்களாயிருந்தால் நீ இப்படி செய்வதையெல்லாம் நினைத்து என்ன நினைக்க வேண்டும்? ஆனந்தப்பட வேண்டும். அடடா, இப்படி ஒரு குழந்தை நம்முடைய இல்லத்திலே வந்து என்ன தீம்பு செய்கிறது, என்ன அழகாக செய்கிறது என்று அதை நினைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி நினைக்கவில்லையே. அவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்னால், நேசமில்லா ஆதார், உன்னிடத்திலே சிறிது கூட அன்பு இல்லாதவர்கள். நான் ஒன்றும் அவர்களை போய் துன்புறுத்தவில்லையே, ஏதோ விளையாட்டாகத்தானே நான் செய்கிறேன் என்று இவன் சொல்லுகிறான். ஆனால் அவள் சொல்லுகிறாள், அவர்கள் நீ செய்வதையெல்லாம் விளையாட்டு என்று நினைப்பதே இல்லை. நீ விளையாட்டாக செய்வதெல்லாம் பெரிய வினையாக ஒன்றோ இப்பொழுது முடிந்து இருக்கிறது. இல்லை என்றால் இத்தனை பேர் நம்முடைய இல்லத்திலே வந்து உன்னை பற்றி புகார் செய்வார்களா? கொஞ்சம் நீ ஆலோசித்து பார் என்று அவனை பார்த்து சொன்னாளாம். நேசமில்லாதார் அகத்திருந்து நீ விளையாடாதே போதராயே. அப்படியெல்லாம் செய்யாமல் நீ வந்துவிடு என்று சொன்னாள். அப்படி சொன்ன பொழுதும் கூட கண்ணன் வரவில்லை. இன்னும் கொஞ்சம் அவனுக்கு விளையாட வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருந்தது. அப்பொழுது யசோதை ஒரு வார்த்தை சொன்னாள். இந்த வார்த்தை யாரை வைகிற வார்த்தை, யாரை கடிந்து கொள்ளுகிற வார்த்தை என்று நீங்களே பாருங்கள். தூஷணஞ்சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரும் நின்ற விடத்தில் நின்றும் நீ விளையாடாதே போதராயே. தூஷணம் சொல்லும் தொழுத்தை மார் என்னால் உன்னை தூஷிப்பதையே ஒரு தொழிலாக கொண்டிருக்கின்ற தொழுத்தை மார் என்னால்
வேலைக்காரிகள் என்று பொருள். அதாவது அடிமை வேலை செய்பவர்களை தொழுத்தை என்றும், அது பெண்பாலாக இருந்தால், அது ஆண்பாலாக இருந்தால் அவர்களை தொண்டர் என்றும் சொல்லுவதுண்டு. அதைத்தான் இந்த பாசுரத்தை தொழுத்தை தொண்டர் என்கிற சப்தம். தொழுத்தை என்னால் வேலைக்காரி என்றும், தொண்டர் என்றால் வேலைக்காரன் என்றும் பொருள். ஆக இப்பொழுது யசோதை என்ன அழைக்கிறாள் தெரியுமோ? தூஷணஞ்சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரும் நின்ற இடத்தில் நின்றும் நீ போதராய். அம்மா, அப்பா, உன்னை பத்தி தூஷணம் சொல்லுகிறார்களே, அந்த வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் இருக்கிற இடத்திற்கு நீ ஏன் போகிறாய்? இங்கே வந்து விடு என்று சொன்னாளாம். அதாவது அவ கண்டவர்கள் இல்லத்திற்கெல்லாம் நீ ஏன் போகிறாய் என்று குழந்தையை வைத்தால், கடைசியில் வசுவு குழந்தைக்கல்ல கண்டவர்கள் என்று அந்த பெயர் அவர்களுக்கென்றோ ஏற்பட்டது. அதைத்தான் இங்கேயும் நாம் பார்க்கிறோம். தூஷணம் சொல்லும் தொழுத்தை மார். உன்னை தூஷணம் சொல்லுவதே இயல்பாக உடையவர்களான அவர்கள் யாரோ உன்னுடைய தரத்திற்கு சிறிதும் சேராதவர்களான வேலைக்காரிகள், இன்னும் தொண்டர் என்னால் வேலைக்காரர்கள், அவர்கள் இருக்கிற இடத்திலே நீ நிற்காதே, வந்துவிடு என்று தொண்டரும் நின்ற இடத்தில் நின்றும் நீ போதராயே என்று சொன்ன பொழுதும் கண்ணன் எழுந்து வந்தானில்லை, அங்கேயே நின்று கொண்டிருக்கிறான். உடனே அவனை பார்த்து சொல்லுகிறாள், அப்பா, தாய் சொல்லுக் கொள்வது தன்மம் கண்டாய். தாயார் என்ன சொல்றாளோ அதை கேட்க வேண்டியது தர்மம். அது தாய் சொல்றதை கேட்டால்தான் அந்த பிள்ளை உருப்படும் என்று சாஸ்திரவில்லையா? நீயே பூர்வாவதாரத்திலே அதை அனுஷ்டித்து காட்டவில்லையா? ராமபிரானாக அவதரித்திருந்த பொழுது, அது மட்டுமல்ல, கிருஷ்ணனாக அவதரித்த பொழுதும் கூட அவன் பிறந்த பொழுதே சங்கு சக்கரங்களோடு பிறந்தான். ஜாதோசி தேவதேவேஷ சங்கச்சக்கர கதாதர என்று சொன்ன தேவகி அடுத்த நிமிஷம் என்ன சொன்னான்? உபசம்ஹர சர்வாத்மன், இந்த சங்கு சக்கரங்களை மறைத்துக்கொள் என்று சொன்னான். உடனே கண்ணன் என்ன செய்தான்? அதை மறைத்துக் கொண்டு விட்டான். ஆஹா, தேவகி சொன்னதை நீ கேட்டாய் அல்லவா? அதே போல இப்பொழுது நான் சொல்லுவதையும் நீ கேள். தாய் சொல்லிக் கொள்வது தர்மம். அது உனக்கு தெரியாததல்ல, ஏற்கனவே நீ அனுஷ்டித்தது தானே. ஆகினாலே தாமோதரா இங்கே போதராய். தாமோதரா என்னால் என்ன? இந்த பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டினவன் என்ற ஒரு பெருமை. அதாவது யசோதை அவன் வெண்ண திருடினான் என்றதற்காக ஒரு சமயம் உரலோட கட்டி போட்டாளாம். கட்டி போட்ட பொழுது அந்த கயிற்றினுடைய தழும்பு அந்த வயிற்றிலேயே பதிந்து விட்டதாம். உடனே கண்ணன் அந்த தழும்போடையே திகழ்ந்தானாம். எதனாலே? தான் தாயார் சொன்னதை கேட்பவன் என்று உலகுக்கெல்லாம் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அவன் அப்படி கிடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஹா, தாமோதரன் என்று உனக்கு பெயர் ஏற்பட்டதற்கே என்ன காரணம்? நீ தாய் சொல்லு கேட்பவன் என்பதுதானே. அதை இப்பொழுது நீ நிரூபிக்க வேண்டாமா? ஆகையினாலே இப்பொழுது தாயான நான் சொல்லுகிறேன், தாமோதரா இங்கே போதராய், வந்துவிடு, நம்முடைய இல்லத்திற்கு வந்துவிடு என்று அவனை அழைத்தாளாம். அழைத்தால் வந்து விட்டானா? அவன் வருவதற்குள்ளே அடுத்த கோபிகை இன்னொரு புகாரை சொல்லுகிறாள். அந்த என்ன புகார் என்னால், என்னுடைய இல்லத்திலே நான் எத்தனை பக்ஷணங்கள் வைத்திருந்தேன், எல்லாவற்றையும் கண்ணன் தின்று விட்டான் என்று மற்றொரு கோபிகை சொல்லுகிறாள். அது அடுத்த பாசுரம். கண்ணலில் அட்டுவத்தோடு சீடை காரள்ளின் உண்டை கலத்திலிட்டு என் நகமென்று நான் வைத்து போந்தேன், இவன் புக்கவத்தை பெருத்தி போந்தான். மகம்புக்குரியை நோக்கி விலங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான். உன் மகன் தன்னைய சோதனங்காய் கோவிக்கொள்ளாய் வயம் சிலவே. என்னென்ன பக்ஷணங்கள் பண்ணி வைத்திருந்ததாக அந்த கோபிகை சொல்லுகிறாள் பாருங்கள். கண்ணல், கண்ணல் என்னால் கருப்பஞ்சாறு, அதற்கு மேலே இலட்டுவம் என்ன? இலட்டுவம் என்னால் நமக்கு தெரிந்ததுதான், இந்த லட்டு என்று சொல்லுகிறோமே, இனிப்பான பண்டம், அதுதான் கண்ணல் இலட்டுவத்தோடு. அதற்கு மேலே காரெள்ளினுண்டை, கருப்பு எள்ளாலே செய்யப்பட்ட எள்ளுருண்டை, மிகவும் இனிமையான ஒரு பக்ஷணமாம். அதுவும் கண்ணனுக்கு மிகவும் பிடித்த பக்ஷணம் அது. அதெல்லாம் கண்ணல் இலட்டுவத்தோடு சீடை. சீடை என்னால் அதுவும் கண்ணபிரானுடைய ஸ்ரீஜெயந்தி வருகின்ற பொழுது பெரும்பாலானவருடைய இல்லங்களிலே இந்த சீடை என்கிற ஒரு பக்ஷணமும் எல்லாராலும் செய்யப்படுகிறது. அதெல்லாம் பகவானுக்கு நிவேதனம் செய்வதற்காக செய்யப்படுகிறது. கண்ணனுக்கு இது அத்தனையும் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணினா? இலட்டுவம், காரள்ளின் உண்டை, சீடை இவற்றையெல்லாம் தயார் பண்ணினாள். பண்ணிவிட்டு என்ன பண்ணினாள்? என்னகம் என்று நான் வைத்து போந்தேன். நம்முடைய இல்லம் தானே, யார் வந்துவிட போகிறார்கள் என்று நான் கொஞ்சம் அசட்டையா இருந்து விட்டேன். அதுக்கு காவல் வச்சிருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிருக்கணும். நான் அப்ப கண்ணனை மறந்துட்டேன். நம்பான் தானே, இதுல யார் வரப்போறா அப்படின்னு நினைத்து கொண்டு
என்னகமென்று நான் வைத்து போந்தேன். ஆனால் என்ன பண்ணினான்? கண்ணன் வந்தான், வந்து எல்லாவற்றையும் உண்டு விட்டான் என்கிறாள். பின்னும் அவன் இவன் புக்கு அவத்தை பெருத்தி போந்தான். இவன் உள்ளே வந்தான், அவ எல்லாவற்றையும் தானே பெற்றுக்கொண்டு விட்டான். பெருத்தி போந்தான்றதுக்கு 2-3 அர்த்தம் காட்டுறார். எல்லாவற்றையும் தானே பெற்று விட்டான். அட இத்தனையும் சாப்பிட்டான், அத்தோடையாவது விட்டிருக்க கூடாதா? பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி உரி மேல போய் அதில் இருக்கிற பாத்திரத்திலையும் வெண்ணெய் இருக்கிறதா என்று அப்படியே துழாவி பார்க்கிறானாம். பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான். இத்தனை பக்ஷங்களை சாப்பிட்டானே, அதனால அவனுக்கு திருப்தி உண்டாயிருக்க வேண்டும். அந்த திருப்தியோடு அவன் போகக்கூடாதோ? இல்லை இல்லை, இன்னும் உண்டா என்று எத்தனை இட்டாலும் நிறையாத வயிறு அவனுடைய வயிறு. ஆயினாலே வயிற்றினோடு ஆற்றா மகன் என்கிறார் பேயாழ்வார். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்ணினான்? அகம்புக்கு உரியை நோக்கி வெண்ணெய் இருக்கிறதா என்று இவன் சோதிக்கின்றான். ஆகையினாலே உன் மகன் தன்னை அசோதனங்காய் கூவிக்கொள்ளாய். உன்னுடைய மகனை தயவு செய்து நான் உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உன்னுடைய மகனை உன்னுடைய இல்லத்திற்குள்ளேயே நீ அழைத்து கொண்டு சென்று விடு. இவையும் சிலவே என்ன, இவையும் சிலவேன்னா இதுவும் ஒரு காரியமோ, இப்படியும் ஒரு பிள்ளையை வளர்க்கலாமா என்றும் கூட பொருள் கொள்ளலாம். நீ எப்படி வளர்க்க வேண்டும் உன்னுடைய பிள்ளையை? வெளியிலே சென்றாலும் கூட எந்த தீம்பும் செய்யாதபடிக்கு அவனை நீ வளர்க்க வேண்டாமோ? இப்படியும் ஒரு பிள்ளையை வளர்ப்பாளோ என்று உனக்குத்தான் கெட்ட பேர் ஏற்படுகிறது. ஆயினாலே தயவு செய்து உன்னுடைய பிள்ளையை நீ உன்னுடைய அகத்திலேயே நீ கூவிக்கொண்டு விடு என்று இப்படி புகார் சொன்னாளாம். உடனே யசோதை என்ன பண்ணுவள் பாவம், அந்த கண்ணனை மறுபடியும் இங்கே வந்துவிடு என்று அழைக்கிறாள். அந்த அழைப்பு தொடர்கிறது. அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.